இந்த கதையை பற்றி பேசப் போகிறோம். ஆம், இந்த கதையில் ராமசாமி என்ற விவசாயியின் உழைப்பும் அவர் காட்டிய மனிதத்துவமும் நம்மை ஆழமாகச் சிந்திக்க வைத்தது. முதலில் ராமசாமி எப்படி தனது சின்ன நிலத்தை நேசித்தாரே என்பதை பற்றி பேசுவோம். சரியானது. அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து மாட்டுக்கு தீவனம் போடுவது, வயலை உழுவது மற்றும் செடிகளை கவனிப்பது போன்றவற்றில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார் என்பதை நினைவிற்கு கொண்டு வருகிறது. கிராமத்தில் சிலர் அவரை பற்றி சிரித்தார்கள். சின்ன நிலம்தான் இருக்கே, இவ்வளவு உழைத்து என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் ராமசாமி எவ்வளவு நம்பிக்கை கொண்டவர் என்பதை அங்கு தெரிகிறது. நிலம் சின்னதாயிருக்கலாம், உழைப்பு பெரியதாயிருந்தா போதும் என்றார். பின்னர் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆனால் ராமசாமி எந்த விதத்திலும் மனம் விலகவில்லை. அவர் எவ்வாறு தண்ணீர் தேடி செடிகளை பாதுகாத்தார். அவர் தினமும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செடிகளுக்கு ஊற்றினார். அவரது முயற்சிகள் எவ்வளவு அற்புதமாக இருந்தது. மற்ற வயல்கள் வெறிச்சோடி இருந்தன. ஆனால் ராமசாமியின் வயல் மட்டும் பசுமையாக இருந்தது. அது அவரின் உழைப்பின் நன்மை. அறுவடை நாளில் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள். ராமசாமி, மழை இல்லாததை நான் நிறுத்த முடியாது, ஆனா முயற்சியை நிறுத்தக்கூடாது என்றார். இது மிகவும் பிரபலமான கருத்து. அந்த வருடம் அவர் நல்ல லாபம் பெற்றார். ஆனால் அதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் விதை இல்லாத விவசாயிகளுக்கு உதவினார். இந்த கதையின் மூலம் நம்மிடம் இருக்கும் உழைப்பின் முக்கியத்துவத்தை நினைவில் வைக்கும் ஒரு பாடம் உள்ளது. நாம் உழைப்பை ஒருபோதும் வீணாகக் கொள்ள முடியாது. மனம் நல்லதானால் வெற்றி இரட்டிப்பு ஆகும். இதை யாரும் மறக்க முடியாது.